எரியுதுடி மாலா. ஃபேனை 12ஆம் நம்பர்ல வை. எப்போதான் குளிச்சுட்டு வெளியே வருவியா எல்லாரும்? அடி மெய்பத்மா உன் மருமா வந்தானே அங்கேருந்து சொல்கிறோம். விலகுது போல இது நல்லா. நீங்கள்லாம் குளிக்கலாம், ஆனால் இப்போ குளிக்க முடியாது. நாங்கள் குளிச்சுட்டு வந்த அப்புறம் பாய்ஸ் டைம், அப்போ நீங்கள் குளிக்கலாம். என்ன ஆனந்தமா இது பற்றியா? நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு தொட்டி கட்டி போட்டுறணும். நினச்ச நேரம் தண்ணியை பிடிச்சி நிறச்சி அதில் அல்லாகாண்டு படுத்து நல்லா மூங்கி மூங்கி குளிச்சான்னு வையேன், அப்படியே ஊட்டியில் உச்சிக்கு போன மாதிரி இருக்கும். நீங்களே குளிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு தான் குழு குழு நல்லா ஊட்டிக்கு உச்சிக்கு போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் நவுளுங்க, நாங்களும் கொஞ்சம் ஊட்டிக்கு உச்சிக்கு போயிட்டு வாரோம். ஆனாலும் இந்த அபிக்குட்டி மேலே பாசமாக நீ யாத்துங்கிற ஐடியிலேருந்து அழகா போன கமெண்ட்ல கேட்டிருந்தோம். அப்பியாத்மா இப்போ உடம்பு சோமாக்கிட்டா நல்லா இருக்கிறீங்களான்னு. அவளுக்குலாம் எவ்வளோ அன்பு என் மேலே பார்த்தாலே கண்ணு கலக்குது. கண்ணு கலங்குனா பரவாயில்ல, ஆனால் தண்ணியே சூடாக வருது. வெயில் அடிக்குதே, பம்பு வழியாக தண்ணி சூடாக வந்திக்கும். இல்லைன்னா நான் விட்ட கண்ணீர் அந்த அளவுக்கு சூடாக இருக்குது போல இருக்குது. கண்ணீராக இருந்தால் பரவாயில்லடி, சிறுநீராக இல்லாமல் இருந்தால் சதா ஞாண்டி சொல்ல மாட்டியா? குள்ள அளவு தண்ணி சுத்தம் தான், சும்மா ஓவரா பேசாதீங்கடி. அப்பா அது கண்ணீர் இல்லை போல, சிறுநீர் தான் போலையே. அதானே ஓடு தண்ணி சுத்தம் தான், அதில் என்ன இருக்குது? இந்த பக்கமாக மேல் வழியே தண்ணி விழுது, கீழ் பக்கமாக தண்ணி ஓடுது, ஓடு தண்ணி சுத்தம் தானே. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எப்பவும் எடுத்த வரிசையில் தான் உட்காந்திப்போ. இந்த தடவை எல்லாம் ஒன்றா எதிர்கட்சி பக்கம் உட்காந்துக்கிற மாதிரி அபியாத்தும் ஜெயித்தோடும் ஒரே சார்பாக பேசுகிற மாதிரி இது ஒரே ஆச்சரியமாக இதுப்பா. அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஒன்றுமே புரியலே, உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. நீ கொஞ்சம் நவுண்டா, நான் மண்டைய காட்டுவேன். எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா நல்லது தான், அதில் என்ன இது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம், மகளிர் உரிமை தொகைக்காக எங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி போட்டோம். அதெல்லாம் சேர்த்து எங்களுக்கும் தந்தா நல்லா தான் இருக்கும் இந்த புது அரசாங்கம். அவளுக்கு அவ கவலை. ஒரே சினிமா பாட்டாக படிச்சுட்டு ஏதாவது ஒரு இஸ்லாமிக் பாட்டு படிங்களேண்டி. ஆதி பிதா நபி ஆதம் ஹவ்வாவும் அகிலத்தில் மகிழ்வாய் வாழ்ந்தது போலும். ஆமாம், எல்லாம் ஆதம் ஹவ்வா மாதிரி தான் வாழ்ந்துட்டோம். மேற்கு கிழக்குமா வாழாமல் இந்த சாதான். ஒரு லாஜிக் நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறியோ. என்னடி நீ புதுசாக இழுத்துக்கிட்டு வாரா? குளிச்சுக்கிட்டே சொல்கிறம்மா, அப்போ தான் என் மண்டையில் புது புது சிந்தனையெல்லாம் உதிக்கும். கருத்து சொல்ல வந்துட்டாவான். ஏன் முதல்ல நீ ஒழுங்கா பேன் வந்துட்டு வந்தியாடி? என்ன தேய்ச்சி நான் உனக்கு இத்தனை தடவை சொன்னேன், பேனை புளுத்தி மாட்டேன். எங்களுக்கெல்லாம் தண்ணியில் காட்டி பேனை பறத்தி விட்டு போயிடாதே. சரி, இந்த மம்மிக்கு இதே வேலை. பப்ளிக்கில் வச்சு நம்மளை டேமேஜ் பண்ணுறதே பொழப்பா வச்சுக்கிறப்பா. அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தீங்க. இப்படிலாம் சொன்னால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கருத்தெல்லாம் ஓதி பொண்ணு கருத்து சொல்கிறேன் குறுத்து சொல்கிறேன் தாட்டி ஓட்டி தன்னாகலையே மாதிரி பேசுவா. போடி அங்கே. நானே இப்போ தான் மண்டையை கட்டலான்னு வந்துக்கிறேன். கண்ணாடியை போட்டு கண்ணு வேற புஃபு புஃபுன்னு மங்குது மூச்சு விட்றப்போ. இந்த கண்ணாடி போட்ட ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. சம்பந்தம் இல்லாமல் வளராமல் என்ன சொல்ல வந்து அதை சொல்லி தொல்லடி. ஆமாம், கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். சரி, இப்போ டாபிக் உள்ள வரேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு துணை தேவைன்றப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு பெண்ணை தான் படைச்சான், ஒரு மனைவியை தான் படைச்சான். அப்போ அவங்க தான் ஒரு துணை. அதை விட்டு போட்டு ஆம்பளையில் ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து நீங்களும் அதை நம்பி இன்னொரு நம்பியை படித்து அவ கூட ஊர் சுற்றுவோன்னு அனுப்பல. ஸோ பொண்டாட்டி கூட துணையாகவும் இருக்கிறோம், அதனால அவளுக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் ஆதம் ஹவ்வா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ எங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுத்தம், அங்கே அவ கூட ஊர் சுத்த கூட ஊர் சுத்தம்னு போகிறோம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் துணையாய்க்க முடியும், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் துணையாய்க்க முடியுங்கிறத புரிச்சுக்கிட்டா எல்லாரும் ஆதம் ஹவ்வா நப்பி மாதிரி வாழலாம். நாத்து போல் சவுத்து போல் மாதிரி சுத்தாம. அடி என்னடி உமாவா இந்த அளவுக்கு கருத்தூசி போடுறாவடி? எல்லாம் யார்ட அறிவுன்னு நினைக்கிறியா? எல்லாம் எந்த அறிவு தான் என் மவளுக்கு வந்துக்குது. அதான் நானும் யோசிக்கிறேன், நம்பவே முடியலையே. நீ தான் பெத்தியா இல்லை ஹாஸ்பிட்டலில் பிள்ளைகளை யாரும் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டால? அடி காக்கா நாட்டின்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஒத்தரசா அம்மோதி போனேன் மண்டையை உடச்சிடுவேன் பார்த்துக்கோ. ஆஹா, என்ன இவன் பொசுக்குன்னு மரியாதை இல்லாமல் பேசிவிட்டா? சாரி, நம்ம பார்க்காத மாதிரி இருந்துக்கிறோம். அட இப்படி தான்ப்பா, நல்ல தண்ணியை கெட்ட வச்சு தோப்பு தொட்டிலேயே எங்கேயோ நீர் கடுப்பு வராமல் இங்கே நல்லா உட்காருங்க. அப்போ தான் இந்த வெயில் நேரத்துக்கு அதான் நல்லது. ஐயா ஆமாடி, அப்பா என்ன ராகத்தாக்குது, இப்படி படுத்தாதாமா சுகமாகிக்குது. நான் அப்படி ஒரு முங்கு நீச்சல் போட போகிறேன். மாடி மோதி பொண்ணு முங்கு நீச்சல் அடிக்கிறாங்க, அங்கு நீச்சல் அடிக்கிறான்னு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பறந்துட்டு வந்த மாதிரி கை காலை உடச்சி போட்ட மாதிரி என்ன வலி வலிக்கும். யாரோ 4 ரவுடி சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு சாத்துற மாதிரி ஆம்பட்டு உடம்பு வலி ஆயிக்கும். ஆண்டி மச்சி இப்பவே அங்கன இங்கன சுளுக்கி கால்லாம் நாய்க ஊற மாதிரி இழுக்குதுடியே பிடிச்சி.
ஆஹா நாய்க்கு ஊதா சரி நமக்கு மட்டும் தான் காலை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்குது போல இருக்குதுன்னு நினைச்சேன். பக்கவாயில கூட்டணிக்கு ஒரு ஆள் ஈது. தப்பான டேட்ல வந்துட்டோம் போலயே. வயதுல தான் உங்ககிட்ட தான் நாளைக்குன்னு தோப்புன்னு சொன்னாலாமே. ஆனா எனக்கு இந்த சரியா ஒன்றும் காதலே உழையலடா. நானும் எனக்கு நாளைக்கு இன்றைக்கு 10 11 டேட்டு ஒழுங்கா காதல உழாம இங்கே வந்து தொலைச்சிட்டேன் போலைக்குதுமா. சரி மாதிரியா வந்து வந்த வரைக்கும் குளிச்சு போட்டு போயிருவோன்னு பார்த்தா ஆட்கள் வந்துட்டே. சரி பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிருவோமா? அப்போ நாளைக்கு வேணா வருவோம் நம்ம. எனக்கு தான் ஏழாதுமா மறுபடியும் சாமாச கட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கொண்டு வந்துட்டு உங்க அம்மா பேய வச்சு சமாளிச்சுட்டு எனக்கு ஏழாதுமா வந்ததோட குளிச்சு போட்டு போயிருவோம். அட இன்னும் நீங்களாம் குளிக்க போலையாப்பா? நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தாதான் நாங்க ஆம்பளையாக்க குளிக்க முடியும். இல்லை காக்கா உங்கள் பொண்ணூட்டு சைடு உள்ள ஆட்கள் தெரு வழியெல்லாம் இருக்கிறாள அதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏலாத்தா போறப்பதான் கொடுக்கணும்னு சொன்னியா? நம்ம வச்சு வேற விஷயங்கள் பண்ணலாம். இது தந்து வை. இன்றைக்கா பேசிக்கிட்டே போவோம். பேசி முடிச்சு போய் குளிச்சுட்டு வந்தாதானே நாமளும் குளிக்க முடியும். கசு கசுன்னு வருதுடா. இருந்தாலும் அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துடுவோங்க. இப்போ ஏன்னா அவ புக் பண்ண தோப்பு தான். அதுதான் கரெக்டாகிக்கும் நியாயமாயிக்கும். யாரை போல வந்தாவோ தெரியலம்மா. என்ன இப்படி பேசிக்கிட்டீங்களா? நீதி நேர்மை நியாயம் தர்மா குருமா முட்டை குருமா தக்காளி குருமான்ட்டு போமா. மாமி மாதிரி ஒரு குழம்பு வரையில இவளுக்கு. உசாரு காணாதோம்மா அவளுக்கு. அடையா மேம்பதுமா நீயே தின்னுக்கிட்டீங்க. கொஞ்சம் வடைய வாழ வந்த பக்கம் தள்ள திப்பா. நாங்க ஆல்வேஸ் வெல்கம் சியூனா. மாடியா தேளைய குடிப்போம் கொஞ்சம். தேளை ஒரு குட்டி ஒரு கட்டி. தேளைய குடிக்கலண்டா என்னமோ பெரிய சோகத்துல இருக்கிற மாதிரி மனசு ஃபீல் பண்ணிட்டு இருக்குதுப்பா. உண்மைதாண்டி எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குது டிப்ரெஷன் ஆகிக்குது தலை வலிக்குதுன்னு தேளை குடிப்போம். இப்போ நமக்கு தேளை குடிக்கலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் தலைவலியாகவும் இருக்குதுப்போ. அப்படியே ஆனந்த கடல்ல எல்லாத்தையும் தின்னு போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு ஜாலியா இப்போ வாங்க. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமின் காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. அப்படியே அவளுக்கு பிடிச்சதாவோ பாடிக்கிறா. நம்ம நமக்கு பிடிச்சதை பாடிப்போம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. சீரத் மாசம் படியண்டி ஒரு ஜாலியாக வந்து கூட படிக்க மாட்டாய்வா. ஒரே அடி எப்படி இருப்பாவா? நீ ஒரே அடியை செய்ய வைக்கிறத பார்த்து செய்தானே சாகாயிருவோம். அப்போ உண்டான காயம் இங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. ரொம்ப புனிதமானது தாண்டி. நாய் போடி நீ தான் படி படின்னு சொன்னா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நாங்களும் குளிக்க வரலாமா? எங்களுக்குள்ள டேட்டு நாளைக்கு தந்திக்கிறாளாம். ஆனால் தெரியாமல் நாங்கள் இன்றைக்கே வந்துட்டோம். அதான் கேட்டுட்டு வரலான்னு. அதுக்கு என்ன தாராளமாக வாங்க எல்லாரும் ஒன்றா குளிப்போம்ல. எல்லாம் நம்ம ஆட்கள் தான் சேர்ந்து ஜாலியாக குளிக்கலாம். நிறைய இடம் இக்கத்தான் செய்யுது. ஓகே மாமி ஜாக்கல்லாஹிரா வர சொல்கிறேன். இங்கேயே கவர்மெண்ட் பஸ் மாதிரி நிறைஞ்சு தட்டுது. எங்கடி அடமி இது அவளையா வாங்க வாங்கன்னுட்டா. நான் சொன்ன சார் தான் எல்லாரும் ஒன்றா குளிப்போம். அப்படிதான் ஜாலியாக இருக்குண்டி. வானண்டா சொல்ல முடியும் கேட்குறவள. சனக்காடு முனக்காடு ஆக போகுது போமா. இதெல்லாம் வந்து மச்சி கம்மியா இங்கே வா. நம்ம எல்லாம் ஒன்றா நீச்சல் அடிப்போம். மச்சி செம்மையா இது. அடியா தண்ணியில நீ முங்குதடியே மூச்சு முட்டுதடியே. அடி நெஞ்சு வரைக்கும் மூக்கு வரைக்கும் வரப்ப தண்ணி. அடி தண்ணி எவடி அடைச்சு வச்சா அதை திறந்து விடுங்க. போய் அப்பதான் இறங்கி உள்ள இறங்கி குளிக்க முடியும். மோதி பொண்ணு வந்துட்டா. வந்த ஒன்று அதிகாரமாக கிடக்கும். ஏற்கனவே இங்கே முட்டை அளவு தான் தண்ணி இருக்குது. இந்த மனசு இன்னும் இறக்கி போட்டால் தண்ணியை தரையில் உட்காந்து சின்ன பிள்ளைகள் தண்ணி அடிச்சு விளாடுற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ மூசா வெளியே தண்ணியை திறந்து விடு. கொஞ்சம் தண்ணி இறங்கட்டும். அவத்தான் எனக்கு உள்ள போய் குளிக்க வசதியாக இருக்கும். அடியானா நான் கொஞ்சம் தலையை காட்ட வாரேன். சனி முடிச்சதா என்ன தலையில் தண்ணி விட மாட்டேங்குதா? மோட்டரை யார் ஆஃப் பண்ணா? நான் தண்ணி தானே திறந்து விட சொன்னேன். அம்மா பவர் கட் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். மோதி பொண்ணு வந்து இறங்கி தொலைஞ்சி காலை வச்ச நேரம் கரண்ட் போயிட்டுமா. சரி நிம்மதியாக அழகாக குளிச்சுக்கிட்டு இருந்தோம் சந்தோஷமா. நேரம் வந்து தொலைஞ்சாவோ. ஓடுற தண்ணியை அடைச்சு விடுங்க.
நம்ம போய் தோட்டத்தை அப்படி சுத்தி பார்த்து போட்டு வருவோம். அசவலக்கா என்ன வரையில என்ன தோட்டத்துல சுத்தி பார்க்கணும், அங்கெல்லாம் பார்க்கணும் கொள்ளணும் இல்ல வாங்க. ஆண்டி அடி என்ன வார ஜெயித்து. ஆமா தண்ணியில கடந்து முதல் மேட்ச் கடந்துட்டு கேள. சம்மந்தி இங்க வந்து இருங்க. ஏன் அங்கனே இருக்கிறியா? பரவாயில்ல, சம்மந்திக்கு யாரையும் தெரியலனாலும் நம்மளுக்கு தெரியாதான் செய்யுது. நம்மள மெய்பாத்மாவா தெரியாத ஒரு ஆளு உண்டுமா? செயலாத்மா பேசாம நானும் இறங்கிட போறேன். எனக்கு ஏழை இதுக்கு மேல கிடக்கும். அடியா இரியன்டி குளின்னு குளிப்போன்னு சொன்னியடி. சூரியன் வீட்டுக்கு போற வரைக்கும் நம்மளும் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னியே. சொல்லத்தான் செஞ்சேன். இப்போ யோசிச்சு பார்த்தா வீட்லயே கடந்துக்கலாம் பொழைக்கிட்டு தோணுது. வெளியில சத்தம் மூலியமா கிடக்குது. என்னடி 2 பேர் பொண்ணாங்களா? என்ன ஆச்சோ தெரியலையே. அதெல்லாம் என்னன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க. அதே வரிசையில் ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஹைப்பில் பாயிண்ட்ஸ் கொடுத்து விடுங்க. அப்போ தான் நிறைய பேர் நம்ம வீடியோ காட்டும். அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம சீக்கிரம் போட ஹெல்ப் ஆகிக்கும். கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட அழகான கமெண்ட்ஸ்களை தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.